எலியா பாருங்க, பாகலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பலிகளை உன் ஆண்டவர் பிரிவுரை என் ஆண்டவர் பிரிவன் போட்டி நடக்கும். நடக்கும்போது ஃபஸ்ட்டு நீ பலியிட்டு நீ நான் வேணாலும் பண்ணு, ஒரு நாள் ஃபுல்லாக உனக்கு டைம், எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் யாருடைய ஆண்டவரை கூப்பிடும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பச்சிக்கிறது எரிக்குதோ அவர் தான் உண்மையானது. இங்கே பாகலுடைய தீர்க்கதரிசி எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய கூட்டம் வந்து நல்லா ஆடுவாங்க பாடுவாங்க. இவர் கால் மேலே கால் போட்டு என்ன பண்ணுவாரா, இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா கத்து அப்படி என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாராம். வசனம் சொல்றது, அவர் கேலி பண்ணுவாராம் எல்லாரையும். எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டாங்க. இங்கே அவனை ஏற்றுக்கல. என்ன பண்ணார், கால் மேலே கால் போட்டுன்னு ஆண்டவர் அப்படிதான் கால் மேலே கால் போட்டு என்ன பண்ணுவார், கேலி பண்ணுவாராம். கூப்பிட்டான், சத்தியமாக வரமாட்டார், சத்தியமாக வரமாட்டேன். ஏன்னா உனக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஏற்றுக்கிற மனம் இல்லை, புரிஞ்சுக்கிற குணம் இல்லை, உனக்கு மாறுற உனக்கு ஆசை இல்லை. அப்போ பிசாசு இடம் கொடுக்கும்போது பிசாசு சொல்றாரு, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை கேலி பண்ணுவேன், நீ பயப்படுகிற நாளில் நான் உன்னை என்ன பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஆமென். பாட்சா படம் மாதிரி நீ மாணிக்கத்தை தான் பார்த்துருக்கேன், இன்னும் மாணிக் பாட்சாவை பார்க்கல. ஆமென். நீ சபைகள் பேச தயங்குகிற காரியம், ஊழியர்கள் பிரசங்கம் பண்ற தயங்குகிற காரியம், அதனாலதான் ஒவ்வொரு குடும்பத்தையும் அடி ஊந்துனே இருக்குது, அடி ஊந்துனே இருக்குது. டம்மால் டிமான் அடி வாங்கி ரத்தம் பிளாஸ்டிக்லாம் போட்டு என்ன பண்ணுறது, மறுபடியும் வந்து அப்படியே நிற்கிறது, மறுபடியும் அடி, மறுபடியும் எங்க அப்பா நான் 7 முறை விழுந்தாலும். எப்போ நீ ஆண்டோட புள்ளியா இருக்கும்போது, நீ தொல்லையா மாறிட்ட அப்படின்னா ஆவியானவருக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கலாம் சொல்றாரு. ஆவியானவரை நீ துக்கப்படுத்துவீர்களானால், அப்ப ஆண்டவர் சொல்லும் போது, இப்ப நான் சொல்லும் போது நீங்க கீழ்ப்படியல என்ன வரும், எனக்கு என்ன பண்ணுவோம், துக்கப்படுவேன். இவ்வளோ சொல்லியும் கீழ்ப்படியிலே, இவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டேது, அது இஷ்டத்துக்கு தான் வாழுதுங்க அப்படின்னும் போது எனக்கு துக்கம் வரும். அதான் சொல்றாரு, ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் பேசும்பொழுது, உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது சத்தத்துக்கு செவி சாய், ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் சந்தோஷம், இது செஞ்சா என்ன அப்படின்னு செஞ்சேன்னு சொல்றாரு, ஆபத்து நாளிலே, பயப்படும் நாளிலே. ஆமென். நீ எப்படி அலட்சியமா ஜாலியா உலகத்துல இருந்தியோ, நீ உலகத்துல சிக்குண்டு சோதிக்க விடுவோம், நான் ஜாலியா இருப்பேன்றார். நீ காலியாகும் போது ஆண்டவரே ஜாலியா இருப்பேன். நீங்கள் பயப்பட காரியம் புசல் போல வரும் பொழுது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் பொழுது கிண்டல் பண்ணுவேன், ஏளனமாய் பேசுவேன். அதனாலதான் எல்லா நேரத்திலும் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அற்புதம் பார்த்து திருந்தாதவங்களை கடிந்து கொள்கிறார். மனுஷனுக்கு ஏற்றவர்களை பார்த்து தேவனுக்கு ஏற்றவர்களை பாராதவர்களை கடிந்து கொள்கிறார். எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படியாக கடிந்து கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா.